போட்டேன் மேடம். வந்துட்டாரு. வெளியே போகல, ஃப்ளைட் இருக்கு. இப்போ தான் ஜென்ரேட் பண்ண ஒன்றும் வெளியே வரல மேடம். ஃப்ளைட் உள்ள லேண்ட் ஆகி வெளியே நடந்து வந்துருக்கு. யாரா அவன்? ஏல உள்ள வந்துட்டான். கன்னியாகுமரியில் ரோட் ஷோ செல்ல உள்ளார் விஜய். இதற்காக தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி தற்போது செல்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரோட் ஷோ செல்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றார். இதுவரை காரைக்குடி, சிவகங்கை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தன்னுடைய வாகன பிரச்சாரம் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று அதன் ஒரு பகுதியாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய் ரோட் ஷோ செல்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றது. முதல் முறையாக தென் மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கக்கூடிய அந்த மேற்கூரையில் உள் விஜய் தன்னுடைய பரப்புரையிலும் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முன்பாக உரையாற்றியிருந்தார். அதன் பிறகு திருநெல்வேலியிலிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடிக்கு சென்று வாகன பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்ட பிறகு 7 தினங்களுக்கு முன்பாக காரைக்குடியிலும் இதே போன்று வாகன பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். விஜய் வாகன பரப்புரையில் மட்டுமே ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கு முன்பாக தன்னுடைய உரையை நிகழ்த்தவில்லை. அதே போன்று இன்றும் திட்டமிட்டிருக்கின்றனர். அதாவது விஜய் வாகன பரப்புரையில் மட்டும் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய விஜய் அங்கிருந்து 123 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி பகுதிக்கு தொடர்ந்து வாகன பரப்புரையிலே ஈடுபட இருக்கின்றார். வழிநெடுகிலும் அங்காங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து இந்த வாகன பரப்புரையில் விஜய் ஈடுபடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்தும் விஜய் எந்த வழியில் செல்வார் என்றும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விஜய் இந்த வழியில் தான் செல்வார் என்கின்ற அந்த ஒரு தகவலும் அந்த பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் செல்லும் வழியெங்கும் அங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சார்பில் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காகவும் அவர் வரக்கூடிய வழியெங்கும் பூக்கள் தூவி வரவேற்பதற்காகவும் கட்சியினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று கன்னியாகுமரி மாவட்டம் வரை செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய விஜய் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களையும் விஜய் அறிமுகம் செய்து வைப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கக்கூடிய விஜய் நேரடியாக கன்னியாகுமரிக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கின்றார். அந்த வகையில் நேரடியாக மக்களை சந்தித்து தன்னுடைய சாலை எங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய கைகளை அசைத்தபடியும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்குமாறும் வாக்களிக்குமாறும் விஜய் ஈடுபட இருக்கின்றார். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தமிழக பிரச்சாரங்கள் அனைத்தும் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சாரங்கள் அனைத்தும் வாகன பரப்புரை பிரச்சாரமாகவே இருப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ்.